ಭೂಮಿರಾಪೋ ಅನಲೋ ವಾಯು ಗಂ ಮನೋ ಬುದ್ಧಿರವಸ ಅಗಂಗಾರ ಇದಿಯೇವ பெண்ணா பரகிருதி அஷ்டதா. பூமி, நீர், அக்னி, வாயு, வானம் இவை 5 மகாபூதம். மனம், புத்தி மற்றும் அகங்காரம் இவை 3. 5 மற்றும் 3 இவைகள் 8 அமைய பெற்றால் இவை எனக்கு உகந்தது என்று பகவான் தனது அனுபவத்தை அவர் சொல்கிறார். அவர் இதனாலேயே தனது அனுபவத்தை சொல்கிறார். ஜீவனும் அந்த பகவானின் ஞானத்தினால் தனது ஞானத்தை உணர்ந்து கொள்ளட்டும். எப்படி பஞ்சபூதம், சரீரம் மற்றும் புத்தி, அகங்காரம். இந்த நாட்டில் நான் ஒரு தனிமையானவன். அப்படி பகவான் சொல்கிறார். எப்படி அந்த அப்பா அம்மா அந்த குழந்தையின் மொழியில் பேசி அதை புரிய வைத்து அதன் ஞானத்தை அதிகப்படுத்துவார். அப்படித்தான் பகவானும் நமது மொழியிலேயே பேசுகிறார். இந்த பஞ்சபூதம், சரீரம், புத்தி, அகங்காரம் எல்லாவற்றிலும் தனிமையானது. அதுபோல ஜீவாத்மா நீயும் நிலையற்றது. சரீரம் மாறுகிறது, ஆனால் நீ மாறவில்லை. உள்ளம் மாறிவிட்டது, நீ அப்படியே இருக்கிறாய். புத்தி மாறிவிட்டது, நீ அங்கேயே இருக்கிறாய். அகங்காரம் மாறிவிட்டது. நான் சிறுவன், நான் பிரேமாலால், நான் ஃபரூக். சிறுவயது மாறியது, நீ நிலைத்துள்ளாய். வாலிபம் மாறியது, நீ அல்ல. புத்தியும் மனமும் உடலும் மாறுகிறது. அதை புரிந்து கொள்ளும் ஜீவாத்மா சைத்தன்யா ஆன்மா மாறும்போது அதனை உணர்கிறார். மனம் மாறும்போது அதை உணர்கிறார். புத்தி மாறும்போது அதை உணர்கிறார். அகங்காரம் மாறும்போது அதை உணர்கிறார் சைத்தன்ய ஆன்மா. உன்னை பகவானாலும் அழிக்க முடியாது. உடல் என்பது மரணிக்கக்கூடியது. பகவானும் உடலை வைத்து கொள்ளவில்லை. உனது உடம்பும் எப்பொழுதும் இருக்காது. ஆனால் இந்த சரீரம் மரணித்து பின்பும் நீ இருக்கிறாய். குழந்தை பருவம் மாறியது, நீ இருக்கிறாய். இளம் பருவம் மாறியது, நீ இருக்கிறாய். துக்கம் மாறியது, நீ அல்ல. சுகம் மாறியது, நீ அல்ல. இதுபோல எப்படி நிலையோ அதுபோலவே சைத்தன்ய ஆன்மா நிலையானது. எண்ணத்தை மாற்றி துக்கத்தை அகற்று என்று பகவான் சொல்கிறார். பகவானின் வார்த்தை எல்லோருக்குமானது. பகவானின் வார்த்தை எல்லோரின் நன்மைக்காக. சார்த்தான பேச்சு ஒரு மலை. அதன் பெயர் கல்தா தீர்த்த. பின்னர் சாண்டில்யா என்ற பெண் சத்சங்கம் கேட்டு குருவிடமிருந்து மந்திரம் கிடைத்தது. குரு மந்திரத்தால் உள்ளிருக்கும் சக்தி அதிகரித்தது. நிரந்தரமானது. ஆமாம், நிலையானது. குருவின் மந்திரத்தை பெற்று முறைப்படி ஜபித்தால் உன்னில் இருக்கும் அந்த ஆத்மா பரமாத்மாவின் நிலை விழித்துவிடும். அந்த சாண்டில்யா ஜபிக்க ஆரம்பித்தால், தியானம் செய்தால், நெற்றி உச்சியில் தியானம் செய்தால் புத்தி கூர்மையடைந்து உங்கள் வளர்ச்சி பெருகும். நாபியில் சூரியனின் தியானத்தை செய்ய சக்தி அதிகரித்தது. சாண்டிலிக்கு குருவின் தீட்சை கிடைத்தது. அவள் மலையில் வந்து தனிமையில் காலையில் பால் குடித்தால் மாலையிலும் பால் குடித்து மத்தியானமும் கந்தமூல் சாப்பிடுவார். பாலும் பழமும் ஒன்றாக சாப்பிடக்கூடாது. பாலும் பழமும் பழத்துடன் பாலும் சாப்பிடக்கூடாது. பால் குடிக்கும் முன் புளிப்பு பண்டம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டதற்கு பிறகு பாலை அருந்தி குடிப்பவர்களுக்கு என்ன ஆகும்? உணவில் மிளகு, மிளகாய், மஞ்சள் பொடி கார உணவு ஆகிறது. அதன் பிறகு பால் குடித்தால் தீமை ஏற்படும். சாண்டிலி உடம்புக்கு அனுகூலமான விஷயங்களை குரு சொல்லிக் கொடுக்க அவள் சாப்பாடு அருந்தினாள். அவள் தேஜஸ்வி ஆனாள். முகத்தில் வசீகரம், ஆத்மசக்தி, நெற்றியில் சிவனை இருத்தி அவள் ஒரு மகானானாள். சரி, கூறுங்கள். ஓம். சொல்லுங்கள். ஹரியோ. இப்போது நீங்கள் எல்லாம் ஒரு சிறிய சுவாசம் எடுங்கள் என்னுடன். நான் செய்வதை செய்யுங்கள். இடது பக்கம் மூக்கினால் சுவாசம் எடு. ஹரியோ.
2 மூக்கினாலும் சுவாசம் எடுங்கள். ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி பல ஆயிரம் நாடுகளிலிருந்து சந்தரித்தி சக்தி மிக அதிகமாகிறது. நினைத்து பார்க்காத அளவிற்கு பாபநாசம் ஆகிறது. உள்ளம் ஒருமைப்படுத்தப்படுகிறது. புத்தியில் பகவான் சக்தி ஒருமிக்கிறது. சாந்தி ஒருமுகமாகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். சில நாட்களில் சாண்டிலியின் மேன்மை பெருகியது. உள்ளத்தில் உவகை, தேவதைகளின் தரிசனம் கிட்டியது. சாண்டிலி யாருக்காவது ஆசிர்வாதம் அளித்தால் அது பூர்த்தியாகியது. எல்லா சக்திகளும் பெருகின. சாண்டிலியின் மேன்மை பெருகியது. ஜெய்ப்பூர், அது ராஜஸ்தானில். அது எனது ஆசிரமத்திலிருந்து 3-4 கிலோமீட்டர் தூரத்தில். கன்னிகையின் கூந்தல் நீளமாக இருக்கும். அவள் எப்படி சிவஞ்சாடாவை அணிவாரோ அப்படித்தன் கூந்தலை கூடியிருந்தாள். கன்னிகையின் கூந்தல். மாலையில் கருடூர் காலபிருஷி ரோஜா நிற நகரத்தின் அழகை கண்கூட பார்ப்பதற்காக அவர் வானத்திலிருந்து இறங்கினார். யோகினி சாண்டிலி கண்டு, அது அவரை கண்டு பார்க்க யோகி இல்லை, ஆனால் அவர் யோகி. சாண்டிலி அவரை கண்டு இது பகவானின் அருள் என்று வரவேற்றார். காலபிருஷி அவளை பார்த்தவுடன் உணர்ந்தால் இவள் ஓம்காரா சாதனை செய்தவள். இந்த ஆத்மசக்தி பெருகி இருக்கிறது. இந்த கன்னி உலகில் வாழ லாய்க்கற்றவள். இவளை பகவான் நாராயணனுடன் விவாகம் செய்ய வேண்டும் என்றார். அவள் சொன்னார், இல்லை, எனது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. शांडिली के आगे प्रस्ताव रखा. शांडिली ने कहा, नहीं, मुझे शादी विवाह करके अपना समय बर्बाद नहीं करना है. பகவான் நாராயணன் என்னும் நாராயணன், அவருக்கு எந்த நினைவு இருக்கிறதோ அதில் நான் வசிக்க விரும்புகிறேன். மமைவான்சு ஜீவலோக ஜீவபூத சனாதன, எனது அந்தராத்மாவை நாராயணனிடம் சமர்ப்பிக்கிறேன். பகவான் நாராயணன் ஆனந்தமடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், திருப்தி. நான் திருமணம் செய்ய எனக்கு விருப்பமில்லை. நாராயணனுக்கு எனது ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன் என்றார். பகவான் என்றும் ஒருவரே. பிரம்மா பிரம்மாதான், விஷ்ணு விஷ்ணுதான், சிவன் சிவன்தான். அந்த ஆத்மாவை போல நாடும். என் முன் இந்த பேச்சை நீங்கள் எடுக்க வேண்டாம். நீ லக்ஷ்மி போல பூஜிக்கப்படுவாய். நான் யார் என்பது எனக்கு தெரிய வேண்டும். உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. நாராயண் தனது ஆத்ம நினைவில், நான் அங்கு வரை செல்ல முயல்கிறேன். ஒரு நாள் நிச்சயம் நான் செல்வேன். அது நடக்கும். என் குரு அதை சொன்னார். ஆத்மா பரமாத்மா எல்லாம் ஒன்றே. எந்த சக்தியில் பகவான் நாராயணனின் கண் பார்க்கிறதோ அதுபோல நான் உனது கண்ணை பார்க்கிறேன். எந்த சக்தியால் யானையின் கண் பார்க்கிறதோ அந்த சக்தியால் தான் புழுவின் கண்ணும் பார்க்கிறது. ஒரே ஒரு பரமாத்மா. அந்த பரமாத்மாவை நான் நினைப்பேன், எப்பொழுதும் நினைப்பேன். இவள் சொன்னால் இவள் சம்மதிக்க மாட்டாள். இப்பொழுது இரவாகிவிட்டது. நான் உங்கள் வீட்டு விருந்தாளி. காலையில் அவர்கள் இங்கு இருந்து செல்லும் போது அருகில் குகை இருந்தாலும் பரவாயில்லை. சாண்டிலி தூங்கினால் அவளை கடத்திவிடு. அவளது வாயில் எதையாவது வைத்து கருடன் மீது உட்கார்த்தி, என் மீது உட்கார்த்தி என்று இருவரும் ஒருவருக்கொருவன் பேசிக்கொண்டு சென்றனர். விரைவில் வைகுண்டத்திற்கு போகலாம். கலாப் வந்தார்.
ஆனால் சாந்தலியின் குரு மிக மென்மையானவர். சாந்தலிக்கு சொன்னார், உறங்கும் போது சுவாசம் உள்ளிழுக்கும் போது ஓம், வெளியே ஓம், யோக நித்திரைக்குள் அப்பொழுதும் ஒரு ஓம். இந்த உறக்கம் உங்களுக்கு ஆழ்ந்ததாக நிலையாக இருக்க வேண்டும். காலபிருஷி உள்ளே வந்தவுடன் சாந்தலி விழித்தெழுந்தார். சாதாரண விழித்தெழுதல் அல்ல, யோகியைப் போல விழித்தாள். மகாராஜா, என்னை அப்கரீக வந்தாயா? என்னை கன்னியாஸ்திரி அபலையாக கருதினாயா? அப்படியாய் நீ கூறினாய். என்னை அபலை அபலை என்று சொல்லி அபலை ஆகிவிட வாய்ப்புகள் இல்லை. யாருக்கு குருவின் தீட்சை உள்ளதோ அவள் அபலை அல்ல. பெரிய அபலைகளை கூட நல்வழிப்படுத்துகிறார்கள். இப்பொழுது பாருங்கள் என்ன ஆகிறது. பார்க்க போகிறீர்கள் என்ன ஆகிறது என்று. நான் கையில் தண்ணீரை எடுத்து இதுவரை பகவானை தவிர வேறு யாரையும் அடைய விரும்பவில்லை என்றால், எனது குரு மற்றும் குரு மந்திரத்தில் சந்தேகம் செய்ததில்லை என்றால், இந்த தவத்தின் மூலம் காலபிருஷி மற்றும் கருடனின் ரக்கை உருகட்டும். காற்று அசைவுகள் ஏற்பட்டது. காற்றும் பிரளயமும் ஏற்பட்டது. சூறாவளி 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 காற்று ஏற்பட்டது அங்கே. சாந்தலி, என்ன நடக்கிறது? சாந்தலி, சாந்தலி, எங்களை விட்டுவிடு. சாந்தலி, நான் காலபிருஷம் சொல்கிறேன். சாந்தலி மகளே, நான் சொல்வதை கேள். என் மகளே, நான் உருகுகிறேன். நான் மறுமுறை அவ்வாறு செய்ய மாட்டேன். சாந்தலி, மன்னித்து விடு. சாந்தலியின் இதயம் துறவியின் இதயம். ஸ்தம்பத் சம்பத் ஸ்தம்பத். சாந்தி. காலபிருஷி மகிழ்ந்தார். கருடரும் மகிழ்ந்தார். இன்றிலிருந்து இந்த மலைக்கு கலாப் என்று பெயரிடப்படும். மேலும் கருடனை உருக்கும் சக்தி கொண்ட ராஜஸ்தானி கன்னியின் சக்தியின் செய்தியை மக்கள் தெரிந்திருக்க வேண்டும். எனவே இன்று முதல் இந்த மலைக்கு காலப தீர்த்த என்று பெயரிடப்படும். இன்னும் ஜெய்ப்பூரில் உள்ள கல்தா தீர்த்த சாஷியாகி நிற்கிறது. குரு மந்திரம் எடுத்து சாதனை செய்தவளின் ஆத்மா நாராயணனைப் போல, சிவனைப் போல, பிரம்மாவைப் போல, விஷ்ணுவைப் போல, கிருஷ்ணனைப் போல என்று சாட்சி சொல்கிறது. Every man is the God but playing the fool. எல்லோரும் கடவுள்தான், புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சில முறை மனிதனாக 5 இந்திரியங்களும் மனமும் ஒன்றாகி அந்த மகிழ்ச்சியில் நான் இதை கொஞ்சம் ரசிப்பேன், நான் அதை உண்பேன், நான் அதை அனுபவிப்பேன். நான் காமத்தின் தீமைகளை விழுந்தால் நான் அந்த இன்பத்தை அனுபவிப்பேன். அற்பமாகிறோம். ஒழுங்காக சாதனைகள் செய்தால் பகவானை அடைவோம். 108 மாலை தினமும் ஒரு வருட நாம் அதை செய்து வந்தால் சத பிராத்மாவை அடையலாம். 120 மாலை எண்ணிக்கை 5 மணி நேரத்தில் ஆகிவிடும். இதை செய்தால் மட்டும் 7 ஜென்மத்தின் பாவங்கள் நிவர்த்தி ஆகுமா? 7 தலைமுறையிலும் ஏழ்மை வீட்டில் வராது. இந்த ஓம்கார் மந்திரத்தை வெறும் 15 நிமிடங்கள் ஜபிக்க துக்கம், கவலை, பயம் சென்றுவிடும். 10 முதல் 15 நிமிடங்கள் கழித்து ஆசனமிட்டு அமர்ந்து ஓம் சில நிமிடங்கள் பகானாவை குருவை கண்ணிமைக்காமல் பார்க்கவும். சில நாட்களில் பகவானின் படத்திலிருந்து குரு தோன்றுவார். சரீரத்தில் உவகை ஏற்படும். திவ்ய சேஸ்திரம் என்பது வெளியிலிருந்து மாறுவதல்ல, உனது மனதால் திவ்யம் தோன்றும். அந்த திவ்யத்தை நீ அடைவதற்கு பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். மெதுமெதுவாக உங்கள் மனதில் திவ்யம் தோன்றும். அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துவிடு. அரவிந்த் கோஷ் போன்ற அருமையான வித்வான்கள் இங்கு வாழ்ந்தார்கள். சுவாமி அகாண்டா நந்திஜி சொன்னார், நானும் 3 நாட்கள் இருந்தேன். தெய்வீக வாழ்வு மற்றும் தெய்வீக படைப்பு பேசும்போது ஸ்ரீ அரவிந்த் கோஷ் பதற்றம் அடைந்தார். பிறகு அது எப்படி இப்படி தெய்வீகமாக இருக்கும்? தெய்வீக உடலை பெற்றால் என்ன நடக்கும்? நெருக்கமானவர்கள் அவருக்கு சொன்னார்கள், எங்கள் கண்களில் அந்த தெய்வீக உணர்வு வரும். ஓய்வு என்பது இப்படியே தொடரும். சேஸ்திரம் வரட்டும், பாக்கியெல்லாம் சிருஷ்டி அப்படியே சென்று கொண்டிருக்கும். அரவிந்த் கோஷ் உள்ளத்தினால் சொன்னார், இன்று திவ்ய சரீரம், திவ்ய ஜீவன் மக்களிடமெல்லாம் அப்படியே நிகழ்வதல்ல. எப்படியும் அறிந்து
உணர்ந்து மாறும். சமாதானம் கிட்டும். மற்றவையெல்லாம் திவ்யா அல்ல. சதாசிங் பெயரில் மகாராஜாவும் சொல்வார், நமது சரீரம் திவ்யமயமாகும். சரீரத்தில் உபாதைகள் வரும். எப்படி இருக்குமோ அப்படியே போ. அதற்கு அர்த்தம் அப்படியே எல்லாம் உடனே மாறுவதில்லை. திவ்யம் என்பதற்கு அர்த்தம் துக்கம் வந்தால் சென்றுவிடும். அதனை பார்ப்பவர்கள் அங்கு எங்கும் இருப்பார்கள். அந்த கண்களுக்கு தெய்வீக உணர்வு புரியும். துன்பம் வந்தால் தூரம் ஓடிவிடும். துன்பம் வந்தால் தூரம் ஓடிவிடும். துன்பம் என்னிடம் வராது. குழந்தை பருவம் சென்றதா இல்லை செல்லவில்லையா? எவர் திவ்ய பிரபந்தம் புத்தகம் படிக்கிறாரோ அவர் அதை புரிந்து கொண்டால் சமாதானம் கிட்டும். இந்த புத்தகத்தை நீங்கள் அடிக்கடி படித்தால் திவ்ய பிரபந்தம் கிடைக்கும். புத்தகம் படித்தால் ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கு.